Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. ஈக்குவலா படைக்கின்ற ஒரு கேள்வியை ஒருத்தர் எப்ப கேட்கிறானோ அவன மாதிரி ஒரு அடிமுட்டால் இருக்க முடியாது. கைகால் முடமாக பிறக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அதில் யாராவது குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய மனநிலை என்ன? சங்கர் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்றவர் கேள்வி கேட்கிறார். அவர் ஒருத்தர் தான் கேள்வி கேட்கிறார். எல்லா மதத்திலும் இந்த கிறுக்கர்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப எல்லா மதத்திலும் இதை போன்ற கிறுக்குத்தனங்கள் இருக்கின்றது உண்மை. ஆனா இந்த RSS பின்னணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நாங்க சொல்றதான் கரெக்ட், எல்லாம் பிறவி பயன் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு பேசுறான். என்ன பேசிருக்கான்னு ஏன் கான்ட்ரவர்சியா பேச வந்த இடத்துல நீங்க நல்ல தர்மத்தோட நீங்க வாழணும், நீங்க தப்பு செய்யாத பிள்ளைகளாக வளரணும், நேர்மையா இருக்கணும் சொல்லி கொடுத்திருந்தா அதுல யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. சாஃப்ட் சங்கிங்னு சொல்லுவாங்க. இவர்கள் மெல்ல மெல்ல அரசினுடைய சாளரங்கள் வழியாக அமைச்சகங்கள் வழியாக தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கிவிட்டார்கள். அந்த வழியை அவன் சொல்றான், பட்ட வழியை சொல்றான். அவன் அதுக்கு மேல ஜாதி அரசியல் பேசினான்னா என் ஜாதி தான் உயர்ந்த ஜாதின்னு சொன்னான்னா நீங்க அவனை திட்டுங்க. இது எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஒருத்தன் வளர்ந்து வரும்போது உங்களுக்கு இவ்வளவு எரிச்சல் வருது, நீங்க தான் உள்ள நுழைஞ்சு இந்த கலாட்டா பண்றீங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பீச் மகாவிஷ்ணுங்கிறவர் பேசுகிறார். இது அதில் மதம் குறித்து பேசினார் தான் செய்தி வெளியாகி அது முதல்வர் கவனத்துக்கு போய் அங்கேருந்து அவர் அறிக்கை விடுறாரு, அவர் நடவடிக்கை எடுக்க அதெல்லாம் இங்கே இந்த மாதிரிலாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அமைச்சர் போகிறாரு, அங்கே என்ன நடவடிக்கை அப்படின்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு எந்த நேரத்துலையும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கடன்னு அடுத்தடுத்து தலைமை ஆசிரியர் இடமாற்றம், பரபரப்பாக அந்த நடவடிக்கைகள் போகுது. இது மிகப்பெரிய காட்டுத்தீ போல் இந்த செய்தி பரவி இருக்குது. இதில் என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு, அதாவது இந்த நாடு போயிட்டுருக்க போக்கு தேர்தல் நேரத்தில் நம்ம இதை பற்றி பேசணும். என்ன பேசணும்னு யோசிங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர் நான் பயாலாஜிக்கலாக பிறக்கல, இறைவனுடைய வடிவம் நான் அப்படின்னு யார் பேசினார்னு கேட்டிங்கன்னா பிரதமர் பேசினார். இந்த பிரதமர் பேசும்போது இந்த நிறைய முறை நம்ம சொல்லியிருப்போம். அவன் நிச்சயமே பாரதிய ஜனதா கட்சியில் கூட அவனுக்கு தொடர்பு இருக்காது. அவன் தன்னை ஒரு சங்கியாக காட்டிக்கொள்வதன் மூலமாக, தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக காட்டிக்கொள்வதன் மூலமாக இந்த ஊரை ஏமாத்துறதுக்கு அவன் போடுற வேஷம் அது. நீங்கள் பாருங்கள், அவன் வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டு பேர் பரம்பொருள் ட்ரஸ்ட்டு, பரம்பொருள் அறக்கட்டளை. பரம்பொருள்ன்றது பொதுவாக கடவுளுக்கு சொன்னால் கூட அது சிவனுக்கு தான் அதிகமாக சொல்லப்படும். இந்த பக்கம் அவன் பேர் மகாவிஷ்ணு, அது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர், அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. மகாவிஷ்ணுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன் ஒரு பள்ளிக்கூடத்தில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அதாவது மாணவர்களுக்கு ஒரு நன்மதிப்பையும் நல்லுரைகளையும் மாற்றுவதற்காக ஊக்குவிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு நபர். இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களில் யார் யார் போய் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கேள்வியே என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு ஒரு சமநீதியை போதிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு அரசு பள்ளி, மதச்சார்பற்ற ஒரு அரசு பள்ளி, எந்த மதத்தையும் சாராத அரசு பள்ளி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டிய ஒரு அரசு பள்ளிக்குள்ளார இவன் எப்படி உள்ள நுழைஞ்சான்றது தான் கேள்வி. அதனால தான் நீங்கள் சொன்ன சம்பவங்கள் அதிகமாக பேசப்படுகிறதே ஒழிய, இல்லைனா அந்த ஆளை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர் யாருன்றதை பற்றி நம்ம கவனம் கொள்ள தேவையில்லை. ஏன்னா இப்போ அவர் மேலே கொடுக்கப்பட்ட புகாரினுடைய அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கார், விசாரணை நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், இந்த காவல்துறையை நேருக்கு நேராக சந்திப்பேன்னு ஏர்போர்ட்லேருந்தே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு முறை இங்கே ஒரு புகாரில் ஒரு முதல் தகவல் அறிக்கை இருந்ததுன்னா ஆஸ்திரேலியாலாம் திருப்பி உள்ளே விட மாட்டான். அது அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அதனுடைய இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறத விட இந்த 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 கோளாறுகள் எதனால் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சின்னஞ்சிறுவர்களுக்கு கல்வி முறையில் இருக்கின்ற எல்லா மாற்றங்களையும் கொண்டு வரணுன்ட்டு ஒன்றிய அரசு துடிச்சிட்டு இருக்கு. நாங்கள் நினைக்கிறது தான் கல்விங்கிறான். கர்நாடகாவில் போய் என்ன பண்ணுறான், இந்த ஊர்லேயே எல்லாருக்கும் தெரியும் என்னது ஷூ பாலிஷ் கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஷூ பாலிஷ் கதை இருக்குது பாருங்கள், வீர சாவர்கர் கதை. அவர் அந்தமான் சிறைச்சாலையில் இருக்கும்போது புல்புல் பறவையாக மாறி இந்தியாவை பார்த்துட்டு போனான்னு கர்நாடகாவில் பாடத்திட்டத்தை கொண்டு அடிமுட்டாளுங்க இவனுங்க. அதாவது ஒரு அரசியல் சார்பு என்பது வேறு, மதச்சார்பு என்பது வேறு, மத நம்பிக்கை என்பது வேறு, இறை நம்பிக்கை என்பது வேறு.
அந்த இறை நம்பிக்கை என்பது ஒரு தனி மனிதனுடைய தனி நம்பிக்கை. அதற்குள் நுழைவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. இப்போ உதாரணமாக நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நீதி போதனை வகுப்பு அப்படின்னு ஒன்று உண்டு. அது வந்து மாரல் கிளாஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாரல் கிளாஸில் எங்கள் தலைமை ஆசிரியரும் தமிழாசிரியரும் சொல்லிக் கொடுத்த தமிழ் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உயரத்தில் உட்கார வைக்கிறதுன்னு சொல்லும்போது மொழி அடிப்படையில் சொல்கிறேன். இந்த தொழில் சார்ந்தது, இந்த மொழி சார்ந்தது, நான் பேசுகின்ற எதுவாக இருந்தாலும் என் ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த கல்வி, என் ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த வரம், என் ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த செல்வம். அவங்க என்கிட்ட வந்து உட்காந்துட்டு இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போய், இந்த கடவுளை கும்பிடு, அந்த கடவுளை கும்பிடுலாம் சொல்லி கொடுக்கல. நான் படிக்கிற காலத்தில் நாலடியாக இருந்தது, புறநானூற்று செய்யுள் இருந்தது, அகநானூற்று செய்யுள் இருந்தது, திருக்குறளில் 10 திருக்குறள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து என்னன்னே தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுறான், பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் வந்துருச்சான்லாம் கேள்வி கேட்குறான் பைத்தியக்கார மாதிரி. என்னன்னே தெரியாமல் நான் படிக்கிற காலத்தில் 10 திருக்குறள் இருந்தது. இன்றைக்கி அரசு பேருந்தில் ஏறினீங்கன்னா எந்த இடத்துலையும் திருக்குறள் இல்லாத அரசு பேருந்தே கிடையாது. நீதிமன்றங்களுக்கு போனீங்கன்னா ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறைன்ற திருக்குறள் இருக்குது. இதை எல்லாமே வந்து நம்முடைய அரசுகள் கொண்டு வந்தது. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கையில் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு நீதி போதனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் ஒருத்தனை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு பண்ணும்போது தான் கேள்வி வருது. அப்போ இந்த நாட்டோட பிரதமர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கல அப்படின்னு மகாபாரதம் ராமாயணம் அளவுக்கு அவர் போயிடுறார். இது வந்து 2-3 நிகழ்ச்சிகளில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். எல்லா மதத்திலையும் இந்த கிறுக்கர்கள் வந்திருக்கிறாங்க. இது உடனே வந்து இந்த ஆசிரியரை மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு போகிறது முக்கியம் இல்லை. இந்த சபை கூட்டங்கள் நடத்துகிறாங்கல்ல, அதில் நீங்கள் போய் பாருங்கள், சினிமா பாட்டு மெட்டெல்லாம் வச்சுட்டு சில பேர் கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாத்தையும் ஆட விட்டு குதிக்க விட்டு இயேசுவின் பெயரால் செய்யப்படுகின்ற ஏமாற்றுதல் வேலை அது. புரியுதுங்களா? உடனே இவன் என்ன பண்ணுவான், கன்னிமேரிக்கு எப்படி இயேசு பிறந்தான்னு கேள்வி கேட்பான். அவன் திருப்பி கேட்குறான், குந்திக்கு எப்படி கர்ணன் பிறந்தார்னு. எல்லா மதங்களிலும் கேள்வி கேட்பதற்கு உண்டான மூலக்கூறுகள் இருக்கிறது. நீங்கள் ஆதியையும் அந்தத்தையும் நீங்கள் நுழைந்து ஆராய முற்பட்டால் எல்லா இடங்களிலும் வந்து விசாரணைக்கு உண்டான கேள்விகள் எப்பொழுதுமே இருக்கும். ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் சொன்னேன், அதாவது மிகப்பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக தன்னை வந்து ப்ரமோட் செய்து லஞ்சத்தை எல்லாம் ஒழிக்க போகிறேன்னு ஒரு இயக்கமாக கிளம்பிய கிரண்பேடி பாண்டிச்சேரியினுடைய கவர்னர் அந்தப்போ ஒரு வேலை பார்த்துச்சு. என்ன பார்த்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனிலிருந்து வெளிவருகின்ற கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த ரேஸ் வந்து வருகின்ற சவுண்டோட எமிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த சத்தம் வந்து ஓம் ஓம் ஓம்னு சொல்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டுச்சு. சூரியன் வந்து அந்த கதிர்கள் வந்து வெளிப்படுகிற எதிர்க்கு இல்லையா, அந்த வெப்ப அலைகள் வெளிவருது பாருங்கள், அது வந்து ஓம் ஓம் ஓம்னு வருதான். போட்டு ஒரு கலாடா கிளப்பி விட்டு போயிடுச்சு. அதுக்கும் பிற்பாடு அது அறிவியல் பூர்வமாக அப்படி கிடையாது, அப்படி சத்தம் வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வாய முடிச்சு. இது ஒரு உதாரணம். இன்னொரு முறை நான் என்னுடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு சென்று கொண்டிருந்த போது ராக்கெட் வந்து 600, 800, 900 எல்லாத்தையும் தாண்டி அந்த என்ன வேகத்தில் போகுதுன்றது வந்து காற்றினுடைய ஒலியை விட, ஒலியினுடைய வேகத்தை விட அதிகமாக போகுது. ஒலியினுடைய வேகத்தை விட அதிகமாக போனால் தான் அதை ட்ராவல் பண்ண முடியும். அப்படி போகும்போது புறச்சத்தங்கள் உள்ளே நுழைவதற்குண்டான சாத்தியக்கூறுகளோ அறிவியல் கூறுகளோ கிடையாது. வெளியில் என்ன நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியாது. அப்படி போய்கொண்டிருக்கிற இடத்துல வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது பாங்கு ஓதுறதுன்னு சொல்லுவாங்கல்ல மசூதிகளில், அந்த சத்தத்தை அவர் கேட்டார். அந்த சத்தத்தை கேட்டதால ஆம்ஸ்ட்ராங் வந்து அல்லாஹ்வினுடைய ஊழியனாக மாறி அவர் இஸ்லாத்துக்கு மாறிட்டார்னு கதையை அவுத்து விட்டான். இஸ்லாத்துக்கு மாறிட்டாருன்னு சொன்ன உடனே ஆம்ஸ்ட்ராங்கே இதை மறுக்க வேண்டிய நிலைமை வந்தது. 2 விஷயம் சொன்னார் ஆம்ஸ்ட்ராங். ஒன்று, நான் நிலவுக்கு போகும்போது எந்த சத்தத்தையும் நான் கேட்கவில்லை, நான் இஸ்லாமியனாக மாறவும் இல்லைன்னு ஆம்ஸ்ட்ராங்கே சொன்னார். இப்போ எல்லா மதத்திலையும் இதை போன்ற கிறுக்குத்தனங்கள் இருக்கின்றது உண்மை. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நாங்கள் சொல்கிறதான் கரெக்டு. எங்கேயாவது போய் நீங்கள் வந்து ஒரு நியூரோ சர்ஜனை பற்றி பேசுன்னு வச்சிங்களேன், இந்த புராணத்துலேருந்து 2 செயல் போடுவான். ஆனால் அந்த சயின்ஸ் படி இன்றைக்கி ரொபோட்டிக்லாம் வந்துருச்சு. அதாவது ஒரு நியூரோ சர்ஜரியில் வந்து நரம்பின் நுண்ணிய அணுக்களை தேடி சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ரோபோ வந்து பயன்படுது. அந்த ரோபோவை பயன்படுத்தி வந்து இருக்கின்ற இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு செயற்கை நுண்ணறிவு வச்சு அந்த எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டுக்கிட்ட நேராக போய் அந்த இடத்த மட்டும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு வந்து அறிவியல் வந்து துணை நிற்கிது. ஆனால் அதையும் போய் என்ன பண்ணுறாங்க, சுஷ்ருதா இருந்தார் என்று சொன்னால் அவருடைய காலத்தில் சத்திர சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதை அந்த சத்திர சிகிச்சைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அறுத்து பச்சலை வச்சு கட்டுறது. உடனே அவர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணார், பிரெயின் சர்ஜரி பண்ணான்ற அளவுக்கு இங்கே ரீல் விட ஆரம்பித்தாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நன்மதிப்பை போதிக்கிறத விட நன்னெறிகளை போதிப்பதற்கு தான் ஆன்மீகம் தேவை.
அந்த நன்னெறிகளை போதிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் இருக்கின்ற வரையில் ஒரு சிவிலைஸ்டு சிட்டிசனாக, குற்றம் புரியாதவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணுன்றதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கடவுளுக்கே என்ன சொல்கிறீங்க, எல்லாம் வந்து பிறவி பயன் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு பேசுகிறான். என்ன பேசியிருக்கான்னு ஏன் கான்ட்ரவர்சி ஆச்சு? பேச வந்த இடத்துல நீங்கள் வந்து நல்ல தர்மத்தோடு நீங்கள் வாழணும், அறநெறியோடு வாழணும், நீங்கள் வந்து தப்பு செய்யாத பிள்ளைகளாக வளரணும், நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தா அதில் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. வளர்ந்து வருகின்ற சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு பசுமரத்தாணி போல் பதிகின்ற இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் முற்பிறவியில் என்ன பண்ணீங்களோ அதுவாக தான் நீங்கள் பிறக்கிறீங்க. போன பிறவியில் நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் நடக்குது. நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல கடவுள் வந்து எல்லாரையும் ஏன் ஈக்குவலாக படைக்கணுன்ற ஒரு கேள்வி ஒருத்தர் எப்போ கேட்குறானோ அவனை மாதிரி ஒரு அடிமுட்டால் இருக்க முடியாது. என்ன கேட்குறான்னா, ஏன் பணக்காரனை வந்து தனியாக படைக்கிறான், ஏழை ஏன் தனியாக படைக்கிறான், ஏன் வியாதிகளை கொடுக்குறான், அந்த வியாதிகளுக்கு கொடுப்பதற்குரிய காரணம் நீங்கள் முற்பிறவியில் செய்த பாவம் அப்படிங்கிறான். அப்படி சொல்லும்போது அதனால்தான் கண்ணற்றவர்களாக பிறக்கிறார்கள், கைகால் முடமாக பிறக்கிறார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது, அதில் யாராவது குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய மனநிலை என்ன, கண்ணில்லாத பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய மனநிலை என்ன, அல்லது கண்ணற்றவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன, இவ்வளோ இருக்கா? அதை யார் வந்து அந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கர் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்றவர் கேள்வி கேட்கிறார். அவர் ஒருத்தர் தான் கேள்வி கேட்கிறார்னா, ஏன்னா நீங்கள் அவரை வைத்துக்கொண்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அவர் குருடர், அவர் செவிடர், அவர் ஊமை என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அளவிற்கு நம்ம நாகரிகமாக வந்துட்டோம். அதனால தான் மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்கிறோம். டிஃபரெண்ட்லி ஏபிள்டுனா அந்த ஒன்று தான் அவர்களுக்கு இல்லையே ஒழிய அவர்களுக்கு வேறு திறமைகள் உண்டு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உலகினுடைய மிகச்சிறந்த இயல்பியவாதி, பிசிசிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லை, அந்த இயல்பியல்வாதிக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் அவருடைய கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யலை. கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாத ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான் இயற்பியல் தியரியிலேருந்து குவாண்டம் தியரி வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். எப்படி முடிஞ்சது அவரால்? அப்போ எனக்கு கடவுள் என்ன பழி வாங்கிட்டான்னு நினச்சிருந்தா அவருடைய தியரி என்ன ஆயிருக்கும், அவருடைய எழுத்து என்ன ஆயிருக்கும், அவருடைய அறிவியல் உண்மைகள் என்ன ஆயிருக்கும் இல்லைங்களா? இப்போ இவன் போய் என்ன சொல்லி கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது என்று சொன்னால் அங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை இது எந்த அளவிற்கு மனதளவில் பாதிக்கும், இது சரியான்னு கேட்குறாரு. அவங்களுக்கு வந்து வேலை இடங்களில் கூட அவங்களுக்குலாம் என்ன வசதி செஞ்சு கொடுக்கணுன்ட்டு வந்து இன்றைக்கி சட்டம் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்குது. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் எதுவாக இருந்தாலும் அதை அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும், அதனுடைய அறிவியல் உண்மைத்தன்மையை அணுக வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கூறு. இது இந்த கூறுகட்ட முண்டத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இப்போது இதில் ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த இடத்துல குரல் எழுப்பினா அவர் மாற்றுத்திறனாளி, அவர்கிட்ட கையை கட்டிட்டு நான் பேசினா என்ன தப்பு, வாங்க 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 இன்றைக்கி பேசியே தீரணும், இதை பற்றி ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் வேறு எங்கே போய் பேசுறதுன்னு கேட்குறான். ஆன்மீகம் என்பது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு இருக்கின்ற ஆன்மீகம் என்பது இந்த மக்களுக்கானது. அன்பே சிவம் என்று போதிப்பது, அன்பே சிவம் என்ற தத்துவத்தை தாண்டி வேறுபட்ட மாறுபட்ட கூறுகளை கொண்டு மக்களை பிரிக்காதது, குலதெய்வ வழிபாடுகளை கொண்டது, நாட்டார் வழிபாடுகளை கொண்டது. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம் உள்ளே வந்ததுக்கு பின்னாடி தான் பள்ளிக்கூடத்தில் நுழையிறது எப்படி, கல்லூரிகளில் நுழையிறது எப்படின்றது வந்து தனியார் கல்லூரிகளில் இது நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த அரசு பள்ளிக்குள்ளே இவன் எப்படி உள்ள நுழைஞ்சான்? அதனால தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவிற்கு அமைச்சர்கள் உள்ளே வந்து அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்குறான். பிஜேபிக்காரங்கன்னு சொல்கிறது அதான், அவரா வந்தாரா, நீங்கள் தானே கூப்பிட்டு தானே அவர் வந்தார். அதாவது அவனுடைய பின்னணி என்ன, மதுரையில் ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கான்றாங்க, சினிமா எடுக்கிறான்றாங்க, எது வேணால் செஞ்சுட்டு போட்டோம். சிஓவுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்ட்டு அந்த ஆசிரியர் கேட்குறாரு. அப்போ அந்த சிஓ வந்து எப்படி இவரை அழைத்தார், இவரை அழைப்பதற்கு அவருக்கு தூண்டுதலாக இருந்தது யார்? இன்றைக்கி வந்து திமுக அரசாங்கம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, ராஜவேல், சாஃப்ட் சங்கிங்னு சொல்லுவாங்க. இவர்கள் மெல்ல மெல்ல அரசினுடைய சாளரங்கள் வழியாக, அமைச்சகங்கள் வழியாக தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கிவிட்டார்கள். அமைச்சரங்களினுடைய சாளரங்கள் வழியாக இவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் செல்வம் ஓரிடத்தில் குவிவதை தடுக்க வேண்டும்னு சொல்லுது. இப்போ எப்படி அம்பானிக்கு அதானிக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க? இப்போ வந்து பல பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து 80,000 90,000 கோடி இருக்கின்ற பல நிறுவனங்களை அம்பானிக்கு அதானிக்கும் கொடுத்துட்டு, வங்கிகள் சம்பந்தப்பட்டது நான் சொல்கிறது,
வெறும் 16,000 கோடிக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி பணத்தை வரா கடனில் போய் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இது வங்கிகளுடைய கூட்டமைப்பு ஊழியர்கள் வந்து இப்போ சொல்லி பெரிய பிரச்சனை. ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, சமீபத்தில் போன வாரம் நடந்தது. இப்படி வந்து பகுதி பகுதியாக இந்தியாவை விற்று கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் மக்களை திசை திருப்புவதற்காக, அவங்க எந்த கேள்வியும் கேட்காம இருப்பதற்காக, அவனுக்கு எந்த நேரமும் அவன் ஆன்மீகத்தில் ஊற போட்டு அடி, வேற எந்த கேள்வியும் அவன் கேட்கக்கூடாதனுடைய அடிப்படை நம்பிக்கைக்கு உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா அதை ஏற்றி யாரெல்லாம் பேசுகிறானோ அவன் ஆன்டி நேஷனல். இவன் சொல்கிற கடவுள் தவிர நான் மாட்டுக்கு போய் எங்கள் சிவனேன்னு எங்கள் ஊரில் இருக்க ஐயனாரை கும்பிட்டா நான் வந்து தீவிரவாதி, நான் வந்து என்னது தேசபக்தன் கிடையாது, இந்திய இறையாண்மைக்கு எதிரான. என்னுடைய கடவுள், என்னுடைய வழிபாடு, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய உடை, இது உனக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த இடத்துல போய் அடிமடியில் கை வைக்கிறாங்க. அப்போ அந்த சின்னஞ்சிறுகளுக்கு வந்து விஷத்தை ஊட்டுறீங்க. சின்னஞ்சிறுசுகள் விஷம் அவங்களுடைய மனதிற்குள் வந்து நஞ்சை விதைக்கிறீங்க. அந்த நஞ்சை விதைப்பதன் மூலமாக நீங்கள் நம்பிக்கையின்மையை ஊட்டுகிறீர்கள். ஔவையார் செய்யுள் இருக்குல்ல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதுன்னு இருக்கு. இந்த மானிட ஜென்மத்தில் வந்து இதெல்லாம் இல்லாமல் பிறத்தல் வந்து அரிது. இந்த மானிட ஜென்மத்தை வந்து நீங்கள் தெளிவாக வாழணும் சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் குறைபாடு இருந்ததுன்னா உங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நேராக போகும். இப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்கல்ல, மகாபாரதத்தில் போய் திருதராஷ்டிரன் இருக்கார்ல, திருதராஷ்டிரன் வந்து அந்த குரு பரம்பரையில் வந்து ஆட்சி பண்ணவர். அவருக்கு கண்ணு கிடையாது. ஏன் கண்ணு இல்லை? அப்போ அவர் செய்த முற்பிரிவினுடைய பாவம் என்ன? கேள்வி வருது இல்லை. புராணத்திலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா திருதராஷ்டிரனுக்கு கண்ணு கிடையாது. அவருடைய மனைவி காந்தாரி அந்த திருதராஷ்டிரனுடன் 100 பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறாள், ஒரு பெண் பிள்ளையை பெறுகிறாள். அந்த 100 பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் பெறுகின்ற பொழுது தன்னுடைய கணவனோடு உறவில் இருக்கின்ற பொழுது அவருக்கு கண் தெரியாத காரணத்தால் நாம் கண்ணை திறக்கக்கூடாது என்று அவர் கண்ணை மூடிப்பாளாம். கண்ணில் இப்படி துணி வச்சு தான் கட்டியிருக்கிறதா. காந்தாரிக்கு வந்து கண்ணு கட்டின மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காமத்தினுடைய சில கூறுகளை ஆராய்ச்சி செய்ய போனீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும். காமத்தினுடைய சில கூறுகளில் ஆராய்ச்சி செய்ய போகும்போது சில பல விதமான முறைகளில் மக்கள் ஈடுபடுகின்ற பொழுது பிளைண்ட் ஃபோல்டட் அப்படின்னு ஒன்று வரும். அது கண்ணை கட்டிட்டு காந்தாரி வந்து கணவனுக்காக அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் 100 ஆண்களையும் கௌரவர்களையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றிருக்கார். அந்த காந்தாரிக்கு துணையாக போன சுகந்தா என்று சொல்லப்படுகின்ற பணிப்பெண் இருக்காங்க பாரு, வேலையாள், அவங்க மூலமாகவும் ஒரு குழந்தை பெற்றிருக்காரு. யுயுட்சுசூன் பேர். அப்போ அரசனுடைய கதையில் எந்த மகாபாரதம் இதிகாசமாக போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் கண்ணற்றவராகவே ஒருவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவருக்கு ஏன் கண் போனது என்பதற்கு காரணங்கள் இல்லை. ஆனாலும் அவர் 100 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாலும் கூட மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த வேலையாள் மூலமாகவும் இன்னும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார் என்ற வரலாற்றை எழுதி வச்சுட்டு நாங்கள் நன்னெறியை போதிக்கிறோம், நீதி போதனை போதிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் நான் சொன்னேன், கண்ணி மாரியும் கேள்வி கேளுங்க, எதையும் கேள்வி கேளுங்க, எது எப்படி இருந்தாலும் மக்களை பகுத்தறிவோடு வாழ விடுங்கன்றதான் நம்ம கேள்வி. திருதராஷ்டிரனுக்கு வந்து நீ கண்ணு தெரியாது, அவர் கண்ணை மூடிட்டு இருந்தார், 100 பிள்ளைகளை பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் குந்திக்கு வந்து கர்ணன் எப்படி பிறந்தான்றது வந்து மகாபாரதம் எப்படி கடைசி வரைக்கும் ட்ரீட் பண்ணியிருக்கு. தேரோட்டி மகன் தானே கர்ணனை கூப்பிட்றாங்க. அப்போ குந்திக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்ன? நீங்கள் யாரை விரும்பி வணங்குகிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு பிள்ளை பிறக்குன்றாங்க. அவங்க சூரியனை பார்த்ததாகவும் கர்ணன் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால், புராணத்தின்படி அது உண்மையாக இருந்தால், பாவ ஜென்மங்களின்படி அது உண்மையாக இருந்தால் ஏன் சொந்த சகோதரர்களாலே அவர் ஏற்கப்படவில்லை? ஏன் ஏற்கப்படவில்லை? அவருடைய மரணம் எவ்வளவு கேவலமாக வந்து மகாபாரதத்தில் சித்தரிக்கப்பட்டது. கிருஷ்ணனுடைய சூழ்ச்சியில் வந்து கர்ணன் சாகடிக்கப்பட்டாரா இல்லையா? சீர்காழி கோவிந்தராஜன் குரலிலும் சிவாஜியினுடைய நடிப்பிலும் என் பிள்ளைகள் இன்னும் 5 தலைமுறைகளுக்கு அதை மறக்க மாட்டான். அப்போ புராணத்திலே எல்லா விதமான பாவங்களையும் கர்மங்களையும் சொல்கின்ற பேரில் நாம் முறைகேடுகளை வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இது எல்லா மதத்திலையும் நான் சொல்கிறேன், எல்லா மதத்திலையும் சொல்கிறேன். அதனால தான் சினிமா பாட்டு மெட்டில் உட்காந்துட்டு ஹாலில் ஆடுறவனை பற்றியும் சொல்கிறேன். கண்ணு திறந்துருவார், இயேசு வந்து காதை கொடுத்துருவார், உங்களுக்கு வந்து ஊமையை வந்து பேச வச்சிருவார்ன்றதும் கிடையாது. இட் இஸ் நாட் சயின்டிஃபிக். அவங்கள குறை சொல்லி தானே நீங்கள் வரீங்க. நீங்கள் வரும்போது எவ்வளோ பைத்தியகாரத்தனை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. உங்களை எவன் விட்டான் கேம்பஸ் உள்ளார? விட்டது தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒருவரை கொச்சைப்படுத்தி விட்டு அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி பெரிய வன்கொடுமைகள் சட்டம் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக வந்து சினிமாவில் இன்றைக்கி வசனம் வச்சுட்டு வெளியில் வந்துட முடியாது. அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி கேள்வி கேட்குறாரு, நம்ம என்னங்க சொல்லி கொடுக்குறோம்? இப்போது கண்ணு தெரியாதவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம்.
பேசும்போது அவர்களுக்கென்று இருக்கின்ற உலகம் என்பது வேற அப்படின்னு நான் ஒரு தனி நிகழ்ச்சி ஒன்று கடவுள் எங்கே இருக்கிறார்னு வந்து அந்த திரைப்படத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் வச்சு ஒன்று போட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? நம்முடைய நிகழ்ச்சியே ஒன்று இருக்குது, கண்ணற்றவர்கள் உலகத்தில் கடவுள் எங்கே இருக்கிறார்னு நம்முடைய நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த ராஜபார்வை படத்துலேருந்து ஒரு பாட்டு, நீலமலர்கள்லேருந்து ஒரு பாட்டு, சைக்கோலேருந்து ஒரு பாட்டு, 3 பாட்டை வச்சு நான் பேசியிருப்பேன். கண்ணற்றவர்கள் உலகத்தை வந்து எப்படி அவங்க அந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவர்களுக்கென்று இருக்கின்ற இந்த உலகத்தை விஞ்ஞானபூர்வமாக அணுகணுங்க 2 பேர் இருக்கான். அதாவது 1800களில் பிறந்து அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை இருந்து ஏதோ ஒன்று கண்ணில் பட்டு 3 வயசில் ஒரு கண்ணு போயிடுது. அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லுகின்ற ஒவ்வாமையின் மூலமாக அடுத்த கண்ணுக்கு போய் அந்த அடுத்த கண்ணும் போயிடுது. அந்த அடுத்த கண்ணும் போனவர் தான் கண்ணற்றவர்கள் படிப்பதற்கென்று உண்டான படிப்பு முறையான பிரெயில் என்கின்ற முறையை அறிமுகப்படுத்திய லூயிஸ் பிரெயில் என்ற பிரெஞ்சுக்காரர். அவர் தான் வந்து அந்த தடவி எழுத்துக்கள் வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். அதை தடவுவதன் மூலமாக அது என்ன எழுத்து என்பதை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த லூயி பிரெல்லுக்கு 2 கண்ணும் கிடையாது. அந்த 2 கண்ணும் இல்லாதவர் வந்து எவ்வளவு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு வந்து 200-300 வருடங்கள் கழித்தால் கூட எவ்வளவு பெரிய ஒரு கல்வியை வந்து போதிச்சுட்டு போயிருக்கான். அதுதாங்க வந்து ஒரு மனிதனுடைய சேவை இல்லையா? அமெரிக்காவில் வந்து யூரி கெல்லர் பற்றி பேசியிருப்போம். கண்ணற்றவர்கள் வந்து எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ணற்றவர்கள் இருந்தால் என்ன பண்ணோம், கூட்டு பையன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது அவர்களை ஊனப்படுத்தும், அவர்கள் மனதை காயப்படுத்தும் தான் அந்த வார்த்தைகளையே தவிர்க்கிற அளவுக்கு நம்ம நாகரிகமாக வந்திருக்கோம். நம்மலாம் போய் என்ன சொல்லி கொடுத்தோம், ஏதாவது ஒன்று பண்ணி தான் யானையை போய் தடவை குருடர்கள் மாதிரி தான் இவன் உலகத்தை பார்ப்பான்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லியிருக்கோம். அப்படி அறிவியலுக்கு புறம்பாக இருக்கின்ற எதை பற்றியும் நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளவு போதனைகள் நம்ம பண்ணிட்டு வரோம். இந்த இடத்தெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து இது என்ன சொல்கிறது, கொல்லம்பற்றையிலே போய் ஊசி விற்கிற மாதிரி அரசு பள்ளிகளுக்குள் நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். அரசு பள்ளிகளில் நீங்கள் நுழைவதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள் யார்? உங்களை உள்ளே கொண்டு வந்தவர்கள் யார்? உங்களுடைய பின்னணி என்ன? இப்போ தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவ நிறுவனங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இஸ்லாமிய நிறுவனங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கிற மத போதனைகள் மூலமாக மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லி தானே நீங்கள் அரசியலே நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? பார்லிமெண்ட்டில் வந்து வேற்று மதத்துக்காரர்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, சோனியா காந்தி எவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்க. உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனே மதம் வளர்க்குறதுக்கு தானே இல்லையா? அயோத்தி ராமர் கோயிலை வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமாக வாட்ஸ்அப்பை வச்சு கட்சி வளர்த்துருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சு கட்சி வளர்த்துருக்கீங்க, ஃபேஸ்புக்கை வச்சு கட்சி வளர்த்துருக்கீங்க. அடுத்த பரிமாணம் அடுத்த கட்டம்னு சொல்லி போகும்போது சின்னஞ்சிறுவருடைய மனதிற்குள் நஞ்சை விதைப்பது போல நம்பிக்கையின்மையை ஊட்டுவது. நீங்கள் வந்து மோட்டிவேஷனல் டாக்ன்றதே வந்து அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவது. அதுதான் இப்போ நான் கேட்கணும், இந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் எப்போ தொடங்குச்சு? நல்ல கேள்வி ராஜவேல். 2-3 வாட்டி நம்ம இப்போ உங்கள் காலத்துலலாம் இது இருந்ததா? 2-3 தடவை நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் நான். என்ன பண்ணுறது, எனக்கு அது வந்து சரி சொல்லுவோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியார் பள்ளிகள் வந்த பிற்பாடு இவனுக்கு ஆண்டு விழான்றது ஒரு சடங்கு. இந்த ஆண்டு விழா சடங்குன்னும் போது அல்லது வந்து முன்னமெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வளர்ப்பதற்கு உண்டான அது பாசறையாகவும் பட்டறையாகவும் இருந்தது. நான் வந்து பச்சைப்பன் கல்லூரியில் படித்தேன். அங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. நான் 1 வருஷம் தான் படித்தேன், பியூசி தான் படித்தேன். அந்த பச்சைப்பெண் கல்லூரியுடைய படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தமிழ் வளர்க்கின்ற தளமாக இருந்த காலத்தில் வந்து அரசியலும் பேசப்பட்டது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அரசியல் பேசப்பட்டது. எல்லா தலைவரிடம் வந்து அங்கெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தவறு, அதை தானே நீங்கள் வந்து இந்த இயக்கங்கள் கெடுத்துருச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே எப்படி வந்து இவங்க சங்கிகளை உள்ள நுழைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சடங்கு இருக்குல்ல ஆண்டு விழா, இதுக்கு வந்து இந்த நியூஸ் வாசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணால் திடீர் அறிவாளியாக வந்துட்டான். பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் சிலது வந்து உலகத்துக்கே வந்து எல்லாத்தையும் போதிக்கிற அளவுக்கு வந்து அவங்க தேடிட்டாங்க. இவங்க பேசுகிறதே பாதி நேரம் வாட்ஸ்அப் படிச்சுட்டு தான் பேசுறது. ஒரு தலைவர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறது பேசியே தமிழ் வளர்த்துட்டு இருக்கார் நம்ம ஊரில். அவர் காரில் போகும்போது எவனா புக்கு கொடுக்குறான்ல, அதில் ஒரு கோட் பார்த்துருவார், மாசேதுன்னு சொன்னார், ஹிட்லர் சொன்னார், கீழே இறங்கின உடனே அதை வாந்தி எடுத்துகிட்டு மறந்துடுவார். இப்படி தான் இவங்க தமிழ் வளர்க்குறாங்க. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நான் எல்லோரையும் வந்து சகட்டு மேனிக்கெலாம் நான் பேசணும்னு நினைக்கல. அதாவது உங்களுக்குண்டான அடையாளத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுகின்ற இடத்தில் எங்கள் வரலாற்றை சிதைப்பதற்கு, எங்கள் மாண்புகளை சிதைப்பதற்கு, எங்கள் பண்பாட்டை சிதைப்பதற்கு அதை நீங்கள் களமாக பயன்படுத்தி, அவ்வளோதான் என்னுடைய விமர்சனம். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம விஜய் டிவியில் கோபிநாத் இருக்கார்ல, கோபிநாத்தை கூட்டு போய் நிகழ்ச்சி நடத்துவான் கல்லூரியில். கோபிநாத் மேலே எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட புகார் எதுவுமே வந்ததாக நான் பார்க்கல. நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறேன். அதை பற்றி ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல.
ஆனால் அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பெண் பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து இவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு 50,000 1,00,000 காசு கொடுத்து பேசின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாயந்தரம் சங்கராச்சாரியார் பற்றி பேசுவாங்க, மறுநாள் காலையில் பெரியார் பற்றி பேசுவாங்க, எந்த மேடையாக இருந்தாலும் பேசுவாங்க, கையில் வந்து கவர் கொடுக்கணும். அப்படி சென்றவர்கள் வளர்கின்ற வரைக்கும் திராவிட இயக்கத்தையும் இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகளையும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஏணியாக ஏறிக்கொண்டு தங்களுடைய முகவரியை உலகெங்கும் கொண்டு பதிவு செய்ததற்கு பின்னால் தான் அவனுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நிறம் தெரிய வருகிறது. தமிழ் பேசுகின்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு மகாபாரதம் ராமாயணம்லாம் பேசி நீதிமன்றங்கள் வரைக்கும் பல கூத்தெல்லாம் நடந்திருக்கு. இதை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அறிவாளிகள் என்று வைத்து கொண்டாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்திற்கு தமிழ் என்பது ஒரு மிகப்பெரிய தகுதியாக இருந்தது. அந்த தமிழ் பேசுகின்ற தகுதியை வைத்துக்கொண்டு கல்லூரிக்குள்ளும் பள்ளிக்குள்ளும் சென்ற இவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட வர்ணபேதத்தின் காரணமாக விதிக்கப்பட்ட சனாதனம் போதித்த எல்லா கருத்துக்களையும் நச்சு துகள்களாக கொண்டு போய் தூவுகின்ற இடமாக இவர்கள் பள்ளி வளாகங்களையும் கல்லூரி வளாகங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார்கள். அதுக்கு பட்டிமன்றம்லாம் கொஞ்சம் காரணமாக இருந்தது. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், ஒரு தமிழ் குடும்பத்திலிருந்து பிறந்த வந்த ஒரு பையன் செய்தி வாசிப்பாளராக இருக்கின்ற வரைக்கும் ஒரு தூய தமிழ் பேரில் இருந்தான். அவங்க தாத்தா பேரில் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள பேச விடாமல் முழுமையான ஊடக ரவுடியா மாதிரி கத்திட்டு இருக்கான். பேருக்கு பின்னாடி ஒரு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து ஒட்டிட்டு அவங்க கட்சி கொள்கையை பேசட்டும், நான் அதை பற்றிலாம் வேணான்னு சொல்ல. ஆனால் அதை பற்றி பேசும்போதே வந்து அடுத்தவர்களை ஊனப்படுத்துவதை போல் பேசுவது, காயப்படுத்துவதை போல் பேசுவது என்கின்ற கலாச்சாரத்தை இந்த கட்சி தான் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ வந்து இந்த தவறு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு பொழுது போல இந்த பள்ளிக்கூடம் இந்த கல்வி தந்தை இருக்கானுங்க பாருங்க, இந்த கல்வி தந்தைகள் கொண்டு வந்த கோளாறு தான் இது. இதுக்கு வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறவங்களுக்கும் பொருந்தும், தனிப்பட்ட இந்த கல்வி வளாகங்கள் நடத்துகிற கல்வி தந்தைகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்றிய அரசினுடைய தயவு தேவை. ஒன்றிய அரசு தயவு இல்லாமல் அவர்களால் நிறுவனங்களை நடத்த முடியாது. ஆகவே அதுக்கு பேருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்க வேண்டியது, அதுக்கு போய் வந்து வால் பிடிக்க வேண்டியது, இதையெல்லாம் செய்கின்ற பொழுது அந்த வளாகங்களை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைபவர்களுக்கு என் தாய் தமிழ் என்பவள் அவளே ஆயுதமாக இருந்து இந்த தமிழ் மக்களை சிதைப்பதற்கு இதை போன்ற ஒளிகளையும் அவளே தயாராக்கி கொடுத்திருக்கிறார் என்பது வேதனையான ஒரு உண்மை. இப்போ வந்து கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. இனிமேல் இது போன்ற நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரிகளெல்லாம் நடக்கக்கூடாது, இந்த மதம் சார்ந்து பேசுகிறதுலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு ஒத்து வரும், இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எந்த வளாகமாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, மதத்தை மட்டுமே போதிக்கின்ற ஒன்றாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஜாதி ரீதியாக வந்து மாணவர்களை வந்து பிரிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு நபர் கமிட்டி வந்து தமிழக அரசாங்கம் வந்து நியமிச்சுது. நீதிபதி சந்துரு அவர்கள் நியமித்த உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இதை போன்ற ஜாதி பாகுபாடுகளை கொண்டு வருவதற்கு வேறு நிறங்களில் கயிறை கட்டி கொண்டு அவர்கள் ஜாதிகளை அடையாளப்படுத்துகிறார்கள். ஆகவே மத சின்னங்களை அணிந்து கொண்டு பள்ளிகளுக்கு பிள்ளைகள் வருவதை தடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கைட்லைனாக அவர் சொல்கிறார், ஒரு அறிவுரையாக சொல்கிறார். இப்போ மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது புர்கா போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஆரம்பித்தானா இல்லையா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. ஹிஜாபு போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பிரச்சனையாச்சு. 4 வயசு பிள்ளை பர்தா போட்டுக்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு யூபியில் வந்து வெளியில் அனுப்புகிறான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பள்ளிக்கூடத்தில் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாட்டில் அசைவம் இருந்தது. ஒரு 3ஆம் கிளாஸ் பையனை வந்து ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க. சாப்பாட்டில் அசைவம் இருந்துதான். 3வது 4வது வகுப்பு படிக்கின்ற பிள்ளையை வந்து துரத்துறான். ஏன்னா நம்ம வந்து எத்தனை தடவை தான் நான் சொல்கிறது, சினிமா ஒரு பக்கம் போதிச்சிக்கிட்டே இருக்குது, ஜாதினா என்னான்னு போதிச்சிட்டே இருக்குது. அது பெரிய தலைவர்கள்லாம் வந்துடுறான். அதுக்கு எச்ராஜாவுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏதாவது ஜாதி சண்டை படம் இருந்ததுன்னா ஒரு ரொம்ப அருமையான படம் போயிடுறாரு. ஜாதி தலைவர்கள் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, எல்லா ஜாதிக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியிலேருந்து ஒருத்தர் படம் எடுத்தான்னா ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் சொல்கிறார், விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி பேசுகிற இவன் ஏன் BMW காரில் வரான்னு கேட்குறாரு. அந்த படத்தை கொண்டு போய் அவங்க தேட்டரில் போட்டு கல்லா கட்டிட்டு இந்த மாதிரி படங்களை கடைசி வரைக்கும் விற்றுட்டு காசு சேர்த்துக்கிட்டு அவன் மேலே எழுந்து வரான்னு சொன்னால் இவன் ஏன் BMW காரில் வரான்னு கேட்குற அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் இருக்குது. நான் ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன், அவன் எழுந்து வந்தால் அவங்களுக்கு ஏண்டா வலிக்குது, அந்த வலியை அவன் சொல்கிறான், பட்ட வலியை சொல்கிறான். அவன் அதுக்கு மேலே வந்து ஜாதி அரசியல் பேசினான்னா என் ஜாதி தான் உயர்ந்த ஜாதின்னு சொன்னான்னா நீங்கள் அவனை வந்து திட்டுங்க.
ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து எல்லாத்தையும் எழுப்பணும்னு சொன்னவர் தான் பெரியார். அதில் ஒருத்தன் குரல் வரும்போது நீ ஏன் பென்ஸ் கார் வாங்குறேன்னா என்ன கேள்வி? நான் போட்டேன், மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் பிரைவேட் ஜெட்டு சீக்கிரம் வாங்கணும், உங்களுடைய உழைப்பின் மூலமாக உங்கள் படங்களின் மூலமாக நீங்கள் சம்பாதிச்சு ஹாலிவுட்டில் இருக்க டைரக்டர் மாதிரி பிரைவேட் ஜெட்டு வாங்குங்கன்றேன். இது எவ்வளோ பெரிய வன்மம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஒருத்தன் வளர்ந்து வரும்போது உங்களுக்கு இவ்வளோ எரிச்சல் வருது, நீங்கள் தான் உள்ள நுழைஞ்சு இந்த கலாட்டா பண்ணுறீங்க. இது சமத்துவ பூமி, சரிசமமான பூமி. உலகத்திலே மதத்தில் தான் பிரச்சனை. ஹமாஸ் எதில் போய் அடிக்கிறான், இஸ்ரேல் எதனால் ஒடுக்குறான், ஹமாஸுக்கு இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை, ஆப்கானிஸ்தானில் என்ன பிரச்சனை, ஈரானில் என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, பாகிஸ்தானில் ஏன் எப்போ பார்த்தாலும் மசூதியில் குண்டு அடிக்குது, சுன்னி வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் ஷியாவை போய் அடிக்கிறான், ஷியா எப்போ பார்த்தாலும் ஏன் சுன்னி அடிக்கிறான். சரி, பெருமாள் தான் ஒன்றும் இல்லை, வடகளையும் தென்களையும் ஏன் நாமம் போடுறதுலேருந்து எல்லாத்துலேயும் போய் வருஷம் வருஷம் நீதிமன்றத்தில் நிற்கிறான், வடக்கு ஏன் அடிச்சுக்கிறான், எஃப்ஐஆர் இல்லாத வருஷம் எங்கே இருக்குது? எந்த மதத்தில், எந்த இடத்தில், எந்த இனத்தில், எந்த கூறுகளில் ஜாதி சண்டையும் மதமும் இல்லை. எல்லா இடத்திலும் உலகமே அதில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே தமிழ்நாடு என்பது ஒரு அறிவியல் பூமி என்கின்ற காரணத்தால் நாம் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் அடையாளமாகவும் இருப்போம். அவ்வளோதான். அதுதான் நம்முடைய சிந்தனையை ஒழிய இந்த கடவுள் கூடாது அந்த கடவுள் கூடாதுலாம் சொல்ல. கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் எங்களுக்கு பூகோள எல்லைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் கேட்டேன், சரி கீழே தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, இறந்து போகிறான், மேலே போன பிற்பாடு இந்தியா எங்கே இருக்குது, துபாய் எங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குது இல்லையா? துபாயில் செத்தவன்லாம் அப்போ அதுக்கு நேராக மேலே போனால் தான் அவனுக்கு சொர்க்கம் இருக்குமா? அப்போ மேலேயும் நாடுகளும் கோடுகளும் இருக்கா? எமன் வந்து எண்ணெய் தொட்டி வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், இனிமேல் வராதுன்னு சொல்லி யாராவது செய்தி அனுப்பிச்சிருக்கானா? இல்லை இந்த பாவ புண்ணியங்கள்லாம் நம்ம மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி கேட்டுட்டு போனவன் நான் மோட்சத்திற்கு அந்த ரம்பா டான்ஸு சூப்பராக இருக்குது, ஊர்வசி பின்னி எடுக்குது வான்னு ஏதாவது மெயில் அனுப்பியிருக்கானா? ஒரு குப்பையும் கிடையாது. வாழுகின்ற பூமி தான் சொர்க்கம்னு வந்து நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இறைவன் கொடுத்த சொர்க்கம் என்பது உண்மையாக இருக்குமானால் நாம் வாழுகின்ற பூமி தான் சொர்க்கம். இதை நீங்கள் நரகமாக மாற்றுவது என்பது உங்கள் செயலால் நீங்கள் மாற்றுகிறீர்கள். இந்த உலகத்தில் கிடைத்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் வந்து உங்களுடைய கண்ணுக்கும் உடலுக்கும் செயலுக்கும் முன்னால் நடக்குது. இதை விட்டுட்டு மேலே போனால் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, இவர் காத்துக்கிட்டு இருக்காரு, பைத்தியக்காரத்தனமாக ஜனங்களை ஏமாத்தாதீங்க. இறை நம்பிக்கை என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு உண்டானது. அதற்குள்ளாத மதபேதங்களையும் ஜாதி பேதங்களையும் இனபேதங்களையும் கொண்டு வந்து அரசியல் செய்வதற்கு பள்ளிகளை பயன்படுத்தாதீர்கள். அதை தான் வள்ளலார் சொன்னார், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக. நான் வந்து ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படித்தேன் ராஜவேல். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து செவுறுது வந்து வெறும் மண் செவரு தான் இருக்கும். நான் படிக்கும்போது இன்னும் ஞாபகம் இருக்குது, வெள்ளை செவுத்தில் நீலக்கல்லில் எழுதியிருக்கோம், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு போட்டு கீழே வள்ளலான்னு போட்டிருப்பான். அப்படி தான் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். நாங்கள் என்ன ஜாதி மதம் பார்த்தா சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆகவே நம்முடைய பிறப்பு என்பது ஒரு அற்புதமான பிறப்பு என்பதில் நம்பிக்கை வந்து அதில் வந்து ஒன்றும் குறைபாடுகள் கிடையாது. இந்த பிறப்பை சிறப்பு செய்வது என்பதே சக மனிதனை வந்து நம்ம நேசிப்பது. சக மனிதனுக்கு போதிப்பு என்பது நல்வழிகளை போதிப்பது. அவனை கூப்பிடும்போதே உங்கள் பறவையில் ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் நீ இப்படி இருக்குன்னு சொன்னால் அவனுடைய வாழ்நாடை வந்து நீங்கள் கெடுக்கிறீங்க. ஆக இதை போன்ற மூடநம்பிக்கையை பரப்புகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அரசு பள்ளிகளின் மூலமாக செய்வதன் மூலமாக இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற கைது நடவடிக்கை என்பது 200% வரவேற்கப்பட வேண்டியது. அது எந்த வளாகத்தில் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய என்பது காலத்தினுடைய கட்டாயம். நான் பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிட்டீங்க, எல்லா இடத்துலையும் இது இருக்குது. அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் அதான் பேசுகிறாங்க. பிரதமர் வரைக்கும் போயிட்டீங்க, அவரே அப்படி தான் பேசுகிறாரு, எல்லோரும் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்காதீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வருது. பள்ளிக்கூடத்தில் எதை பேசணுமோ அதை பேசுங்க, தேவையில்லாததை அங்கே பேசாதீங்க. உங்களுக்கு வேறு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே போய் ஏதாவது பேசிட்டு போங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் இது பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை வரவேற்கிறீங்க. இனிமேல் இது போன்ற நிகழ்வு பள்ளிக்கூடங்களில், அதுவும் கல்வி நிலையங்களில் நடக்கக்கூடாது. அதோடு மட்டும் இல்லை, தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. தனியார் பள்ளிகள் கேட்பாங்களான்னு தெரியல, ஆனால் அரசு பள்ளிகளில் இது நடக்கக்கூடாது, பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்கக்கூடாதுன்னு ஒரு அழுத்தமான ஒரு பதிவை, நீண்ட மணி நேர பதிவை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.